மழை வேற பெய்யுது, காஃபி வேற போட்டுட்ருக்கேன். சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ போய் பஜ்ஜி வாங்கி வச்சுனா கற்று வரேன். சரி தான் யூஸ் பண்ணலாம். மாமா மாமா என்னப்பா? மாமா மழை பெய்யுது, காஃபி போட்டுட்ருக்கேன்ல, பஜ்ஜி வாங்கி வரியா போய்? சரி போகிறேன், காஃபி போட்டு வையா. வெம்மா இந்த பஜ்ஜி இதான் மாமா சாப்பிடுவாங்க. பஜ்ஜி வேகவே இல்லை போல. அங்க பாரு எவ்வளோ எண்ணெய்ன்னு சொல்லிட்டு. நினைச்சேன் இதா குறை சொல்லினா உனக்கு தூக்கம் வராதே. இதுக்கு தான் நான் வாங்கியே கொடுக்கறது இல்லை எதையும். உன் மூஞ்சில இருக்கிற எண்ணெயை விட பஜ்ஜில கம்மியா தான் இருக்குது எண்ணெய். போ இந்தா நீயே சாப்பிட்டு வீங்கி வெடி. போப்பா பேசாம இங்க பாருப்பா, இங்க பாரு. இந்த பஜ்ஜிய உன் மூஞ்சில நல்லா தேய்ச்சி சூடு பண்ணினா புரிஞ்சிடும் நல்லா. போ, அவ்வளோ வழி இது எண்ணெய் உனக்கு. என் ஃபேஸ்ல அவ்வளோ ஆயிலாவா இருக்குது. ஓகே, ஆன்லைனில் சர்ச் பண்ணலான்னு பண்ணும்போது மாஸ் காஸ்மெட்டிக்கோட ஆயில் ப்ளோட்டர் கிடைச்சது. இந்த ஆயில் ப்ளோட்டர் நம்ம ஃபேஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை மேனேஜ் பண்ணி ஸ்கின்னை வந்து சைனிங்காக வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கிற போஸ் ஆக்னி மார்க்ஸை ரிடியூஸ் பண்ணி ஸ்கின்னை ஸ்மூத்தாக வச்சிருக்கும். இந்த ஆயில் ப்ளோட்டர் லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸுக்கு மேட் ஃபினிஷை கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கும். இந்த ப்ராடக்ட்டை வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணியிருக்க வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி குறை சொல்றாருன்னு பார்ப்போம். இப்போ பாரு என் ஃபேஸ்ல ஒன்றும் ஆயில் எல்லாம் கிடையாது. ஏய் சூப்பரா இருக்கப்பா. சரி பஜ்ஜி ஆறிட போகுது, காஃபி போட்டு எடுத்துனா.